கஷ்டப்பட்டு ராப்பகலாக படித்து பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே யோசிக்கும் போது தான் இந்த கொஷின்ஸ்லாம் நம்மளோட மைண்டில் வர ஆரம்பிக்கும். அடுத்து என்ன காலேஜ் ஜாயின் பண்ண போகிறோம், எந்த கோர்ஸ் எடுக்க போகிறோம், எந்த கோர்ஸ் எடுத்தால் அதிகமாக ஜாப் அவைலபிலிட்டி இருக்கும், எந்த காலேஜில் சேரணும், அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் தேவை, நமக்கு மார்க் வருமா, எந்த காலேஜ் கிடைக்கும், எந்த காலேஜ் கிடைக்காது, பயோமேக்ஸ் படிச்சுட்டு நம்மளால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு போக முடியுமா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வேறு எதனா டிகிரி எடுக்க முடியுமா, அந்த டிகிரி நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுமான்ற 1008 கேள்வி நம்மளோட மைண்ட்குள்ளே வரும். ஓகே, ஜஸ்ட் ஸ்டாப். இது எல்லாத்தையுமே நம்ம டிசைட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா மொத்தமாக 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று, நல்ல காலேஜில் சேரணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போது கரண்ட்டில் அதிக அளவில் பூமில் இருக்கக்கூடிய அதிக அளவில் டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸில் சேரணும். இது 2 நம்ம பண்ணிட்டோன்னா வேலை கிடச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்காது. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரியாலிட்டியை சொல்கிறேன். கூலிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேர 75% ஆஃப் த பீப்புளுக்கு வேலையே கிடைக்கிறது இல்லை. இவங்க பண்ணுற 2 முக்கியமான மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, தப்பான காலேஜில் ஜாயின் பண்ணுறது. ரெண்டாவது, நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணால் கூட தப்பான கோர்ஸை எடுத்து பர்சியூ பண்ணுறது. ஸ்கூல் முடிச்சு கட் ஆஃப் மார்க்லாம் வாங்கி நல்ல காலேஜில் போய் உட்காந்த உடனே அதே ப்ரொஃபஸர், அதே ஒயிட் போர்டு, அதே ட்ரெடிஷ்னல் சிலபஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 4 வருஷம் படித்து இன்டர்னல் எக்ஸாம் எக்ஸ்டர்னல் எக்ஸாம்னு எல்லாத்தையுமே படித்து முடிச்சு கடைசியில் பிளேஸ்மெண்ட்ஸ்னு போய் உட்காரும்போது ரிஜெக்ட் ஆகிற அந்த ஒரு வழி யாருமே ஃபேஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா தியரி சப்ஜெக்ட்ஸ்லாம் படித்து தியரிட்டிக்கல் நாலேஜ் நம்மளுக்கு எவ்வளோ தான் இருந்தாலும் கம்பெனிக்கு நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோங்கிறதான் கம்பெனி பார்ப்பாங்க. நம்மளுடைய மார்க்ஸ் கடைசியில் ஒரு என்ட்ரி டோக்கன் தானே தவிர்த்துட்டு உங்களுடைய மார்க்ஸ் உங்களோட ஜாபை டிசைட் பண்ண போகிறது கிடையாது. மார்க்ஸ் மட்டுமே உங்களோட ஜாபை டிசைட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு பேசிக்காக நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணும்போது, ஒன்று, அதிக டிமாண்டில் இருக்கக்கூடிய டாப் டிமாண்டிங் கோர்ஸை சூஸ் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அந்த காலேஜில் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்றத விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறோம். மூணாவது முக்கியமான விஷயம், பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு அந்த காலேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஃபேக்ட். நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம், பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணுறதுக்கு வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஹையர் பேக்கேஜஸில் வெளியே போயிருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு ஒரு காலேஜ் அனலைஸ் பண்ணும்போது உங்களுடைய பெஸ்ட் சாய்ஸ் ஆஃப் காலேஜை உங்களால் ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். ஸோ தட் உங்களால் கரெக்டான கோர்ஸ் எடுக்க முடியும், கரெக்டான விஷயத்தை பர்சியூ பண்ண முடியும், நல்ல ஒரு ஜாப்மே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸை மறக்காமல் நோட்டீஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸுக்கு அதார் பண்ணுற மாதிரியான காலேஜஸ் அண்ட் தென் கோர்ஸஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சூப்பரான ஒரு காலேஜை சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு 4 விஷயத்தை நான் கரெக்டாக காலேஜ் சூஸ் பண்ணும்போது நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதை முக்கியமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களை வேலைக்கு எடுக்க போகிற கம்பெனி எல்லாருமே இண்டஸ்ட்ரி ரெடி எம்ப்ளாயிஸை தான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன தான் நல்லா படிச்சுட்டு போய் உங்கள் மார்க் ஷீட்டை காட்டினாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல. அதோடு சேர்த்து உங்களோட ஸ்கில்லையுமே பார்ப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் பில்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்கில் இருக்கா, ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டில் இது முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இன்டர்ன்ஷிப்ஸ் எத்தனை அட்டன் பண்ணியிருக்கீங்க, ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஆப்டிடியூட் ஸ்கில் என்ன, உங்களோட கோடிங் ஸ்கில் என்னென்னு 1008 விஷயத்தை பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய பர்ஃபெக்ட் கோர்ஸ் செலெக்ஷன் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். அதுக்கும் மேற்பட்டு ஒரு காலேஜ் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்களை எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு காலேஜ் பில்ட் பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிட்டாலே போதும், உங்களால் பர்ஃபெக்டான ஒரு காலேஜை சூஸ் பண்ணி நல்லபடியாக உங்களோட கோலை பர்சியூ பண்ண முடியும், நல்ல ஒரு கம்பெனிலுமே பிளேஸ் ஆக முடியும். ஸோ தப்பான காலேஜ், தப்பான கோர்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். நான் சொன்ன எல்லா குவாலிட்டிஸுமே உங்களுக்கு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு காலேஜை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹியர்ஸ் நெக்ஸ்ட் வேவ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த காலேஜ் உங்களுக்கு பிடெக் அண்ட் சிஎஸ்சியில் ஸ்பெஷலைஸ் பண்ணி 4 இயர்ஸ் ஆன் கேம்பஸ் ப்ரோக்ராமை AI, ML அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸில் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு காலேஜை நான் ஏன் பர்டிகுலராக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ட்ரெடிஷ்னல் காலேஜஸ் மாதிரி இல்லாமல் ஐடி ஆஃபீஸ் போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம்ஸ், அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டட் சிலபஸ். இந்த சிலபஸை ஸ்ட்ரக்சர் பண்ணது எல்லாமே இண்டஸ்ட்ரியோட டாப் 1% டெக் எக்ஸ்பர்ட்ஸ். இவங்க ஒரு ஸ்கில் ஃபோக்கஸிங் காலேஜ் அப்படின்றதுக்காகவே நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், வாட்ஸ்அப், அதே மாதிரி ஒரு சில கேமிங் வெப்சைட்ஸ்லாம் பில்ட் பண்ணுற அளவுக்கு கோர் நாலேஜை ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் ப்ராக்டிக்கல் நாலேஜ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸ் பர்சியூ பண்ணிட்டு இருக்கும்போது இண்டஸ்ட்ரியோட டாப் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு மென்டர்ஷிப்பும் கிடைக்க போகுது. ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேவ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. சரிப்பா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்குறாங்க, அப்டேட்டட் கரிக்குலம் இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி நீ சொல்லவே இல்லையான்னு கேட்குறது எனக்கு புரியுது. இவங்க கிட்ட 2100+ ஹைரிங் பார்ட்னர்ஸ் இவங்களுடைய பூலில் இருக்கிறதுனால பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஸோ சிஎஸ்சி அண்ட் ஐடி ஃபீல்டில் பிளேஸ் ஆகிறதா உங்களுடைய எய்மா இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு காலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. உங்களோட சீனியர்ஸ் கிட்டயோ இல்லை ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க கிட்டயோ நீங்கள் இப்போ போய் கேட்டிங்க அப்படின்னா, நாலாவது காலேஜ் படிக்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஹையர் பொசிஷனில் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ
ஒரு நல்ல காலேஜ்க்கான எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கிற மாதிரி தான் நெக்ஸ்ட் வேவ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இந்த ஒரு பிடெக் அண்ட் சிஎஸ்சி ஸ்பெஷலைஸ்ட் வித் ஏஐ எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. சரி ப்ரோ, இதை பற்றி நான் இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த காலேஜோட அப்ளிகேஷன் நான் ஃபில் பண்ணோம், லிங்க் எங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்டே நான் கொடுத்துருப்பேன். ப்ளஸ் என்னோட பிண்டு கமெண்ட்லையுமே உங்களோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கில் போயிட்டு சீக்கிரமாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் வேவ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க, சீக்கிரம் போயிட்டு ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இது எல்லாத்தை விட முக்கியமாக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் 50,000 ஃபாலோவர்ஸ் நம்ம ஹிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் அட் 1 lakh ஃபாலோவர்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.